மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை மார்கழி 3ஆம் நாள் முத்தன்ன வெண்ணகையாய் என்ற பாடலினுடைய விளக்கம். முத்தன்ன வெண்ணகையாலும் சித்தம் அழகியாரும் உரையாடுதல். ஒரு வீட்டு வாசலில் சில பெண்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். உள்ளே ஒரு பெண் படுக்கையிலிருந்து எழுந்து புறப்பட தயார் செய்து கொண்டிருக்கிறாள். வழக்கத்திற்கு மாறாக இன்று கொஞ்சம் நேரமாகிவிட்டது. இப்பொழுது வெளியில் காத்து கொண்டிருப்பவர்களில் ஒருத்தி முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தெத்திக்க பேசுவாய், வந்து உன் கடை தரவாய் என்று சொல்லி அழைக்கிறாள். முந்தின தினங்களில் அவர்கள் இங்கே வருவதற்கு முன்பே அவள் எழுந்து அத்தன் ஆனந்தன் அமுதன் என்றெல்லாம் வாயூறி தித்திக்கும்படி இறைவனுடைய திருநாமங்களை சொல்லிக்கொண்டே அவர்களை எதிர்கொண்டு புன்னகை செய்தாளாம். அடி தோழி, இளநகை அரும்பும் அந்த இனிய வதனத்தை நாங்கள் பார்க்கும்படி கதவை திற என்று கொஞ்சம் பரிகாசமாக வேண்டுகிறாள். அவளும் பதிலுக்கு பதில் சூடு கொடுக்க விரும்புகிறாளாம். உங்களுடைய நிலை என்ன, எங்கள் நிலை என்ன? ஆம், பணிந்து பேசுவது போல் இடித்துரைக்கிறாள். பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ என்று கேட்கிறாள். நீங்கள் நீண்ட காலமாக ஈஸ்வரனுக்கு அடியவளாக இருக்கிறீர்கள். நாங்களோ இந்த துறையில் புதியவர்கள். குற்றம் இருக்கத்தானே செய்யும். எனினும் உங்களுடைய சிநேகம் எங்களையும் பொறுத்து ஆட்கொள்ளலாகாதா? அப்படி பொறுத்து கொண்டால் என்ன கெட்டு போய்விடும் என்று கதவை திறந்து கொண்டே கள்ளம் கபடமற்ற புன்னகை பூத்த தன் முகத்தை வெளியே நீட்டுகிறாள். அந்த மதுரமான குரலை கேட்டு அந்த அன்பு ஒழுகும் முகத்தை பார்த்ததும் அவர்களுடைய பரிகாச புத்தி மாறிவிடுகிறது. இவள் புதிதாக பக்தர்கள் கூட்டத்தில் சேர்ந்திருந்த போதிலும் இவளது பக்குவ நிலை அவர்கள் நன்றாக அறிவார்கள். எனவே எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமே என்று ஒருமுகமாக இவளை பாராட்டுகிறார்கள். அந்த அழகிய முகம் எவ்வளவோ அழகிய சித்தத்தை பிரதிபலிக்கிறது என்பது அவர்கள் அபிப்பிராயம். உன்னுடைய அன்பு நிறைந்த அந்த சித்தத்தை எங்களுக்கு தெரியாமல் ஒளித்து வைத்து கொண்டிருப்பதாகவா நினைத்து விட்டாய் என்கிறாள் ஒருத்தி கூட்டத்தின் பிரதிநிதியாக. தலைவியோ அந்த பணிவு வார்த்தையையும் பரிகாசகமாக கருதுகிறாள். என்னையா அப்படி நினைக்கிறீர்கள்? நீங்கள் நினைப்பது எனக்கு தெரியாதா என்ன என்கிறாள். சித்தம் அழகியார் நீங்களே என்கிறாள். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை என்று ஒரு குறுக்கு கேள்வி போடுகிறாள், தன்னை நொந்து கொள்வது போல. நீங்கள் சொல்லுகிறபடி என் அகமும் இந்த முகத்தை போலிருந்தால் இதற்கு முன் எழுந்து நானும் உங்களைப் போல் நம்முடைய சிவபெருமானை பாடிக்கொண்டிருக்க மாட்டேனோ என்று முத்தை போன்ற தன் பற்கள் சிறிது தோன்ற புன்னகை புரிகிறாள் தோழிகளை பார்த்து. அவர்களும் இத்தனையும் வேண்டும் எமக்கு என்று தம்மை தாமே சற்று நொந்து கொள்கிறார்கள். ஆம், பஜனை செய்து கொண்டு இவளை எழுப்ப வந்த பெண்கள் தலைவிக்கே வெற்றி என்பதை வெளியே இருப்பவர்கள் ஒப்புக்கொண்டது போல் முற்றுப்பெறுகிறது இப்பாசுரம். முத்தன்ன வெண்ணகையால் இனிய முகமும் குளிர்ந்த மொழிகளும் அழகிய சித்தமும் உடையவள். பக்தியையும் தித்திக்க பேசி வெளியிடுவாள். பரிகாசத்தையும் தித்திக்க பேசி புலப்படுத்தக்கூடியவள்தான். பரிகசித்து உரையாட தெரிந்திருந்தாலும் இந்த பரிகாச உணர்ச்சியில் பிறரை நோகச் செய்ய வேணும் என்ற கருத்து ஒரு சிறிதுமில்லை. கள்ளத்தனமோ கபட உணர்ச்சியோ இதில் சிறிதும் கலந்து கொள்ளவும் இல்லை. சிரிக்கும் உதடுகள் ஆண்டவனுக்கு அருவருப்பானவை, பொய்யுரைக்கும் உதடுகளைப் போல் என்ற கொள்கையுடைய பக்தி மார்க்கமும் உண்டு. அத்தகைய கொள்கைக்கு முற்றும் மாறுபட்டது முத்தன்ன வெண்ணகையாளின் சித்தம். புன்னகை பூத்த இந்த வதனம் எத்தகைய அருமையான மானுட பண்பு வாய்ந்த இதயத்தை புலப்படுத்துகிறது பாருங்கள். மணிவாசகப் பெருமான் ஒரு அருமையான குணச்சித்திரத்தை இப்பாட்டிலே சிற்சில வரிகளினூடே படைத்து காட்டுகிறார். முத்தன்ன வெண்ணகையாளும் சித்தம் அழகியாரும். முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய், வந்து உன் கடை தரவாய். பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்ந்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லோம் அறியோமோ. சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய். முத்தன்ன வெண்ணகையாய் முன் வந்து எதிரெழுந்து என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய்,
வந்து உன் கடை தரவாய். பத்துடையீர் ஈசன் பல அடியீர் பாங்குடையீர் புத்தடியோம் புன்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை. எல்லோம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோணம் சிவனை, இத்தனையும் வேண்டும் எமக்கு ஏலோர் எம்பாவாய். வீட்டுக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கும் விளக்கு ஒளியில் தலைவியை தோழிமார் பார்ப்பது போல் நாமும் அந்த முத்தன்ன வெண்ணகையாளை பார்க்கிறோம். சிவனை பக்தி செய்து அழகை பெற்றிருப்பவர்கள் பாடி பாடி குரல் இனிமையும் பெற்றிருக்கிறார்கள் எனலாம். இவர்களது பக்தி நிறைந்த சித்த அழகு உருவ அழகிலும் பிரதிபலிக்கிறது. இத்தகைய அழகு முத்தன்ன வெண்ணகையாளின் மோகன புன்னகையிலும் பிரதிபலிக்கிறது. முத்தன்ன வெண்ணகையாய் என்று தோழிமார் அழைத்ததும் அத்தலைவி கதவை திறவாது அதன் அருகே வந்து நின்று கொண்டு ஆண்டவன் திருப்பெயர்களை தனக்குள்ளே ஓதிய வண்ணம் இளநகை அரும்பினாள் என்று ஊகிப்பது பொருந்துவதே. நன்றி, வணக்கம்.